எல்லாருக்கும் நமஸ்காரம். இது மகாபாகியம் கோசாலை நம்ம தொடங்க போகிறோம். கோசாலை நமக்கு வரும்னு 2022 ஜோல்சியம் பார்த்த நம்மளோட சார்த்தில் ഇപ്പോഴും இருக்குது. அது எனக்கு இப்போ நல்ல ஓர்மை வருது. காரணம் இது கோபாலகிருஷ்ணனாக்கும். கோவை பாலிக்கப்பட்ட கிருஷ்ணன். அதானது பாலிக்கப்பட்டவன்னா மாடை പാത്തുക്കപ്പെട്ട അല്ലാട്ട മാട്ടുകാരൻ അല്ലാട്ട മാടെ പാലിക്കപ്പെട്ടവൻ മാട് നിന്നാ ശുശ്രൂഷിക്കപ്പെട്ടവൻ എന്നെല്ലാം കണക്കാക്കലാം. അന്താകും ഗോപാലകൃഷ്ണൻ എന്ന് ചൊല്ലത്തിനൊരു അർത്ഥം. அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணனாக்கும் நம்மளோட கிருஷ்ணன். அப்போ அந்த கிருஷ்ணன் അവരോട് വിളയാട്ടം താൻ ഇപ്പോൾ ഒരു മാമ, അതായത് നമ്മളോട് ബാലഗോവിൻ്റെ മാമ നമ്മളോട് അഡ്വൈസറി ബോർഡ് ചെയർമാനാക്കും. അതുമാതിരി നമ്മളോട് കോവിലോട് കെട്ടിടത്തോട് പ്ലാന് എല്ലാ കാര്യങ്ങളും பார்த்து വാസ്തു പാലിക്കപ്പെട്ട വലിയൊരു വ്യക്തിയായിട്ട് அந்த വ്യക്തി അവരോട് വകയായിട്ട് ഒരു മാടും കുട്ടിയും ആദ്യമായിട്ട് நம்ம கோவிலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம், அதாவது சமர்ப்பணம் பண்ணுறோம். அந்த சமர்ப்பணத்துக்கு வேண்டிட்டு 26ஆம் தேதி கார்த்தால வியாழக்கிழமை 9:30 മണിക്കാക്കും നമ്മളോട് പരിപാടി ആരംഭിക്കുന്നത്. കാർത്താല 5:30 മണിക്ക് നമ്മളോട് ഗണപതി ഹോമം കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഗോപൂജ കഴിഞ്ഞ് ഹരി തിരുവില്ലാമലയിൽ ചൊല്ലപ്പെട്ട ഒരു ഇടക്ക വിദ്വാനോട് சோபான சங்கீதம் அது நடக்க போகிறது. அதுக்கு சேஷமாக்கும் 9:30 மணிக்கு நம்மளோடு கோஷாலையை நம்ம கோவிலுக்கு மாடோடு கூடி சமர்ப்பணம் பண்ணப்பட்ட പരിപാടി. இந்த மாடோடு காரியம் சொல்றதாக்குனாக்காൽ ഏറ്റവും பெரிய பாபம்ங்கிறது பிரம்மஹத்யா பாபமாக்கும். இந்த பிரம்மஹத்யா பாபம் போലും கோபூஜையில் அது കരിஞ்சு போகும். அதாவது இந்த கற்பூரம் எப்படி കരിஞ்சு ஒன்றுமில்லாக்கி அது அக்னியாயிட்டு புகையாയിട്ടും மணமாയിട്ടും பகவானோடு கிட்ட போய் சேர்றதோ அது மாதிரி அந்த பாபம் முழுவன் போகும்னாக்கும் வேதம் சொல்றது. அப்போ இந்த ஒரு மாடோடு சரீரத்தில் நிறைய தேவന്മാർ, കൊമ്പിൽ 2 தேவന്മാർ, മൂക്കിൽ 2 தேவന്മാർ, அது மாதிரி சரீரம் முழுவன் தேவന്മാർ. ஒரு கோபூஜைனாக்கா அந்த கோவோடு பிருஷ்டபாகம் பின்பாகத்தையாக்க நம்ம பூஜை பண்ணுறோம். എന്നാക്കാ അങ്ങേയാക്കും മഹാലക്ഷ്മി വസിക്കണം. മഹാലക്ഷ്മിയോട് വാസസ്ഥലം ഗോവോട്, അതായത് മാടോട് പൃഷ്ഠഭാഗത്തിലേക്കും அந்த ഭാഗത്തിലേക്കും നമ്മൾ പൂജ பண்ணுறோம். അപ്പോൾ ഒരു മാടോട് ശരീരം അല്ലാട്ട പശുവോട് ശരീരം എന്നാക്കാ എല്ലാ ഭാഗങ്ങളിലെയും ദൈവം ഉൾക്കൊള്ളപ്പെട്ട ശരീരത്തോടു കൂടിന ഒരു വസ്തുവാക്കും അല്ലാട്ട ഒരു ജീവിയാക്കും പശു. அந்த பசு நம்ம கோவிலுக்கு யதேச்சையாவாக்கம் வருது. நம்ம கேட்டதல்ல, அவளாயிட்டு கொண்டு வந்து இருக்குக சொல்லி சொன்னால். ஆனால் இது கோஷாலை நிறைய ரொம்ப பெருசாக வரும். 10-12 பசுக்கள் கோஷாலைக்கு வேண்டி வரும். கோஷாலை பெருசாகும்னெல்லாம் நம்ம ஜோதிஷத்தில் சொல்லியிருக்கோம். அது மாதிரியெல்லாம் நடந்துட்டு வருது. ஏதோ பகவானோட அனுகிரகத்தில் 26ஆம் தேதி நடக்க போகிற இந்த പരിപാടി நம்ம கோவிலோடு
കുംഭാഭിഷേകത്തോടും ഉയർച്ചയോടും പെരിയൊരു ചവിട്ടുപടിയായിട്ടാക്കും വരപ്പോറത് എന്ന് എനിക്ക് തോന്നുന്നത്. എല്ലാവരും இந்த പരിപാടിക്ക് വരണം, പങ്കെടുക്കണം. പങ്കെടുக்க முடியாத ஆளுக்கு நாங்கள் இதை வீடியோ ஆயிட்டு அனுப்பி தருவோம். இனி என்னைக்கும் நம்ம கோவிலில் கோபூஜை பண்ணலாம். கோபூஜை ஒரு வழிபாடாയിട്ട് നമുക്ക് பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிലുള്ള எல்லாவிதமான தோஷங்களையும் நிவர்த்திக்கப்பட்ட ஒரு வழிபாடாக்கும் கோபூஜை. அந்த கோபூஜை நம்ம கோவிலில் விதிவத்தா பண்ணலாம். இப்போ நம்ம கோவிலில் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றோம், சுதர்சன ஹோமம் பண்றோம், അതുപോലെ ധന്വന്തരി ഹോമം பண்றோம். എല്ലാവിധமான ഹോമങ്ങളും நம்ம கோவிலில் பண்ணிட்டு இருக்கோம். അപ്പോൾ അതുപോലെ ഗോപൂജയും നമുക്ക് ഒരു ഭഗവാൻ നമ്മ ഗ്രാമത്തിലുള്ള ആളോട് എല്ലാവിധமான ദോഷങ്ങളെയും തീർക്കത്തുള്ള ഒരു വഴിപാടായിട്ട് വരട്ടെന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നിർത്തണം.